அக்ஷய திதிக்கு இது மாதிரி அவல் வச்சு பாயாசம் பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்கிறேன். அவல் தான் விசேஷம் அக்ஷய திதிக்கு. அதனால் அவலில் பாயாசம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே ரேஷியோவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து பாதாமுக்கு பதில் நீங்கள் கேஷ்யூஸோ இல்லை கிரேப்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் 1 டம்ளர் பால்லே வேக வச்சுக்கலாம். சட்டுன்னு அது வெந்துடும். அப்புறம் தேவையான அளவு நெய் தாளிக்கிறதுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த அவல் எடுத்து கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தாச்சு. சும்மா 1 மினிட் அப்படி வறுத்திங்கன்னா போதும். அவல் இப்படி எடுத்திங்கன்னா பாருங்கள், பொடப்பொலன்னு அது நல்லா உடையும் அது. இப்போ இதை வந்து இந்த பாலில் அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம வச்சோம்னா அது வெந்துடும். பாருங்கள், பால்லையே அதை கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா அது வந்து வெந்துடும். இப்படி சாதம் மாதிரி நசுக்கி பாருங்கள், அது வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை போட்டுடலாம். இது ஊற பார்த்தீங்கன்னா அவல் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். அது அப்படியே ஊறி பொலன்னு நல்லா பெருசாகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் தனியாக கொஞ்சமாக சுட தண்ணியில் இந்த மாதிரி வறுத்துட்டு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மில்க் மேடு ஏதாவது கூட சேர்க்கலாம். இல்லாட்டி இந்த பால் சேர்த்து இது பண்ணிவிட்டு இப்போவும் எண்டில் கூட ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக மில்க் மேடு சேர்த்துக்கலாம். நீங்கள் நம்மளுடைய ஆப்ஷன் தான். குங்குமப்பூ இருந்தாலும் அதை நீங்கள் தூவிட்டுடலாம் 1-2. சர்க்கரை கொஞ்ச நேரம் கரையட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் இந்த பாதாம் நல்லா வறுத்து இதில் போட்டுடலாம். நான் இன்க்ரீடியன்ட் காமிக்கும் போது ஏலக்காய் பொடி காமிக்கலை. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவிக்கோங்க. இது கொஞ்சமாக நெய்யில் போட்டு இந்த மாதிரி பாதாம் நான் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதில் தூவிடலாம். அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய்வேத்தியத்துக்கு நம்ம வச்சிடலாம். இது வந்து அக்ஷய திதி அப்போ செய்வாங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஹேவ் ஏ ஹெல்த்தி ஃபுட். இப்போ சம்மர் சீசன்னால் ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், வாட்டர் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம அதில் மட்டும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம வச்சுக்க பார்ப்போம். திஸ் இஸ் ஸ்மால் அட்வைஸ் ரெக்வெஸ்ட்னு எடுத்துக்கோங்க. யங்ஸ்டர்ஸ்க்காக சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆத்துக்கோலம் என்னுடைய சேனல் தான். உங்களுடைய சப்போர்ட்ஸ் எனக்கு இதுக்கும் வேணும். இதில் 90 ரங்கோலிஸ் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து அதை மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆத்துக்கோலம் என்னுடைய சேனல் தான். உங்களுடைய சப்போர்ட்ஸ் எனக்கு இதுக்கும் வேணும். இதில் 90 ரங்கோலிஸ் போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து அதை மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.